இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேஸ் காட்டாட்டி பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஸோ ரைட்டு, சார் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிள். இப்படி இருக்கா, என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, என்ன இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கான். சர்க்கிளில் டயாவை கண்டுபிடிக்காம இங்கே டயா இருக்கு 10 மீட்டர் டயா. அதான் இங்கே ஏதோ ஒரு லென்த்தை கண்டுபிடிச்சு அதை சிம்பாலிக்காக கண்டுபிடிக்க சொல்கிறார். சிம்பாலிக்னா A+B ஹோல் ஸ்கொயர் மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறார். A+ ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இது ரூட் ஆஃப் மைனஸ் பித்தாகரஸ் அவ்வளோ. ரைட், அவர் வந்து இது போட்டிருக்கார், பித்தாகரஸ் ஹைபாட்னியூஸ் மைனஸ் பள்ளிவாசல் நேர் சார். என்ன ஒன்றும் இல்லை சார், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 10 மீட்டர் சென்டர் டயா, அது மாற்றம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஐ மீன் ஒரு இன்ஜினியராகவே சொல்கிறேன். இங்கே ஒரு வெல்லு போடுறோம்னு வச்சுக்கோங்க, வெல் கவரு. அந்த வெல் கவருக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டயா நம்ம காற்றுல வரைஞ்சோம்னா ஒன்றும் தெரியாது, அப்படியே ChatGPT. நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே நான் போடுறேன், அது இங்கிலீஷில் சொல்லுங்கள். சர்க்கிள் as a circle dia 10 meter. Circle dia with 10 meter. 10 meter. I want I chord diameter கிடையாது, circle with chord. chord சொல்லுங்க. 10 meter. 10 meter. சரிங்களா? 10 meter dia. 10 meters dia. 10 meters dia அப்படி வரும். கார்டன் டோம்ல I want symbolic calculation. symbolic calculation. Symbolic in bottom maxima, of 2 meter. very maxima computer algebra. ரைட்டா? இதான் நம்ம இன்ஜினியர்ஸ் இருக்க ப்ராப்ளம். The maximum length of a part is the circle is equal to a diameter. But 10 metersக்கு வேணும். I asked intermediate from center line to the bottom of 2 meter of 2 meters from dia. என்னது dia தான், from dia. ஃப்ரம் ரேடியஸ் போடுங்க, டயாலேருந்து ரேடியஸ் எல்லாம் ஒன்று தான். ரேடியஸ் டயா ஹாஃப் த லென்த்து. ஓகே, இட் சீம்ஸ் யூவி டிஸ்கிரைபிங், அதோட ஃபார்முலா வந்து C is equal to R² - H². கார்டர் வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுதான் பித்தாகரஸ் மைனஸ். இதுதான் இப்போ இருக்க ஃபால்ட். என்ன இப்போ இருக்கிற ஃபால்ட் என்ன தெரியுமா, கை மேலே எல்லாம் கிடச்சது. விஷயம் தெரிஞ்சவன், ரைட்டுங்களா, விஷயம் தெரிஞ்சவங்கன்றது. சரி, ஓகே, நான் இப்போ சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஓகே. இதே இதில் இப்போ இந்த ரவுண்டில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியராகவே சொல்கிறேன், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கொடுக்குறோம் ஒரு ரவுண்ட். அந்த அளவுக்கு சிவில்னா எங்களுக்கு தெரியாது. இல்லை ஐ மீன் ஒரு இன்டர்வல்ஸ் 0.2 இல்லை எவ்ரி 0.2 சென்டர் டு சென்டரு ஒரு ராடு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ? ஒவ்வொரு ராடு எப்படி போடுறீங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ராடு போடுறீங்க, இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் கேல்குலேஷன் இருக்குது செந்தில்குமார் புக்கில், ரைட்டுங்களா? கை இருக்கு பார்த்தீங்களா? நான் கேட்கறது என்ன தெரியுமா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இல்லை, ஹவு மச் ஆஃப் டோட்டல் லென்த் இன் சிம்பாலிக்கா லென்த்து. அது உங்கள் இது சிவில் கோடு புக்கில் இருக்குல்ல, நான் ஒன்று சிவில் கோட் புக்கை விடுங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க, அது அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள். இப்போ நான் ஆன்சர் கொடுக்குறேன், சொல்லுங்கள். அதாவது ரவுண்ட் ஆஃப் இதில் சர்க்கிள் எவ்ரி 0.2 கேப்ஸ், எவ்ரி 0.2 கேப்ஸ்னா எப்படி, இன்டர்வல்ஸ் how much of from length? from the center embedded circles சொல்லுங்க. நான் கேட்குறேன், அதுக்கு எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இல்லை ப்ளேஸ் இல்லை சார், நான் சிம்பிளானது ஒன்று புரிஞ்சுங்க சார். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரவுண்ட் அது, இதில் எவ்ரி 0.2 மீட்டர்ஸ் 100 எத்தனை வைக்க முடியும்னு கேட்குறீங்க. எத்தனை வைக்க முடியுன்றது டிவைட் பண்ணால் +1 வந்துடும். ஓகே, அது வந்துடும். நான் கேட்குறது டோட்டல் லென்த் எவ்வளோன்னு தான் கேட்குறேன், அந்த இன்டர்வல்ஸ் ஆஃப் பாயிண்டில்.
இன்டர்வல்ஸ் அரே அது அரேவா இல்லை மேட்ரிக்ஸா? மேட்ரிக்ஸு. அது சர்க்குலர் மேட்ரிக்ஸா இல்லை ஸ்கொயர் மேட்ரிக்ஸா? சர்க்குலர் மேட்ரிக்ஸு. இது வந்து லெக்ராங்கியன் மல்டிப்ளேயர்ஸ் ரைட்டுங்களா? எம்பெடட் இன் பிக் சர்க்கிள் ரைட்டுங்களா? பிக் சர்க்கிள். டெல் மீ இன் ஆப்டிமைஸ்ட் லெக்ராங்கியன் மல்டிப்ளேயர்ஸ். டெல் மீ இன் ஆப்டிமைஸ்ட் லெக்ராங்கியன் multipliers for pillars. Pillars, steel reinforcement rod. என்ன? Reinforcement rod. Rod. Okay, the method is typically optimization for a constant to satisfied lack of specific details in the optimization. If you are more disputed, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது இது பேர் மாடுலர் அரித்மெட்டிக்னு வாங்க. நான் சொல்லிட்டுமா? சிம்பிளாக சொல்லிட்டுமா? ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு இதுக்கும் அதாவது ஸ்கொயரில் சர்க்குலர் ஏரியா வந்து எவ்வளோ? 78.5%. இது ஒத்துக்கிறீங்களா? அது 1 சென்டிமீட்டரா 10 சென்டிமீட்டர் அது மாறும். நான் சொல்கிற ஒரே கான்செப்ட் இதுதான் ஸ்கொயர். அது பெர்சன்டேஜ்க்கான 100%லேருந்து சொல்கிறீங்க. 100%லேருந்து சார் சிம்பிளான நீங்கள் எங்கே வேணா செக் பண்ணிங்க. இது ஒரு ஸ்கொயர். நல்லா கேட்டுங்க. 1 1 1 4. அதே இதில் 1 மீட்டர் டயா இருக்கு இல்லையா? இது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 3.142 பைடி அதான் 3.142 3.142 கால்குலேட் டைரக்ட். தெரியும் சொல்லுங்க 3.142 டிவைட் பை 4 போடுங்க. 78.5% வருதான்னு பாருங்க. ஆமாம் சொல்லுங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, ஒரு இப்படி ஒரு சர்க்கிளில் 20 சென்டிமீட்டர் ஸ்பேஸிங்கில் ராடு போடுறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராடை போடுறோம்னா அதோட டோட்டல் ஈச் அண்ட் எவ்ரி லென்த் இருக்கு இல்லையா, 20 மீட்டர்ஸ் இதுன்னா என்ன டேரெக்டாக சொல்கிறேன், 10 டிவைட் பை 0.2 50 ஆகிடுது. ஆக்சுவலாக சென்டர் பாயிண்ட் +1 ஏரியா கணக்கில் சொல்கிறீங்களா இல்லை எப்படி? அதாவது லென்த்து தான் அரே இப்படி சிக்ஸாக்கா லென்த்து, அதோட டோட்டல் லென்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கேட்டுங்க, இது 10 மீட்டர் சர்க்கிளில் நான் சொல்கிறேன், ஐ மீன் ஸ்கொயரில் 10 மீட்ரு 10 × 0.51 அதாவது 10 × 51 அதாவது நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து சரி நம்பர் ஆஃப் அப்போ 10 மீட்டர் மேக்ஸிமம் வந்துடுது. 10 × 51ன்னா டோட்டல் லென்த் கிடச்சிது. சரி 10 × 51 எவ்வளோ? 10 × 51 510. ஆமாம் ஓகேயா? இன்ட்டு 0.785 போடுங்க. சொல்லுங்க 10 கால்குலேட்டர் போட முடியாது, கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு. இல்லை 10 × 785 போட்டிங்கன்னா ஒரு சர்க்கிளோட இது இருக்கு இல்லையா, அதே இதில் சர்க்கிளில் நான் சொன்னேன் இல்லையா கட் பண்ணிட்டு வருது இல்லையா, அதுதான் டோட்டல் லென்த். அதாவது அந்த காடை அந்த அரேவோட காடை ஃபார்முலாவும் கிடையாது, ஒன்றும் இல்லை இதை டிரைவ் பண்ணலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, உள்ள வந்து சர்க்குலர் அரே வைக்கிறீங்க. சர்க்குலர் அரே வைக்கிறீங்களா? ஒரு சர்க்கிளில் இப்படி போடுறீங்க சார், எனி ஒன் நான் இதுதான் 10 மீட்டர். அதாவது சார் நீங்கள் ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணல, ஒரு அரேவை தான் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ரேண்டம் கிடையாது, அரே. அதாவது சர்க்குலர் முன்னாடி நம்ம என்ன ஸ்டாண்டர்டு ஐஎஸ் கண்டுபிடிச்சாங்களே பழைய ஆளுங்க, அதையே இன்ப்ராக்டிக்கல் ரேண்டமாக கொண்டு வரும். அப்போ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது டோட்டலாக அதை ஆக்கியபை பண்ணுற லென்த் வந்து இந்த கார்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. பசங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது யூஸ் ஆகுறதுன்னா, ஒரு பேனா இருந்ததுன்னா ஆக இந்த அளவுக்கு சிம்பிளானதாக இருக்குமா அப்படின்னு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு அரே சர்க்குலர் அரேயில் நம்ம வைக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் ராடா ரைட்டுங்களா, அப்படி வைக்கும்போது லென்த்தில் வைக்கிறோம். அப்போ இது டோட்டலாக இந்த லென்த்தை கனெக்ட் பண்ணோம்னா இந்த கார்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்றீங்க.
அந்த சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே நேரம் அதுக்கு இப்போ இன்ஜினியராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நான் ஆட்டோகேட்ல தான் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சர்க்கிள் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல எவ்வளோ லென்த்துன்னு கேட்பேன், கார்டு லென்த்து. இந்த கார்டு லென்த்து இப்போ ஒரு இதுவாக போனோம்னா கேடில் தான் போட்டு பார்க்கணும். இல்லை சார், இதை டிரைவ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இதை யாரும் ட்ரை பண்ணலை, அவங்க கண்டுபிடிச்சது தான். அதான் அந்த ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணதை போட்டு கேட்டுரும் ஒழுங்காக இருந்துச்சு.